எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாதனாலதான் நம்ம இன்றைக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை நம்ம ஜெபத்தை கேட்கலன்னு சொல்ல முடியாது. கேட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம உடனே தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறதுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். நம்மளை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மளை இன்னும் சரி பண்ணதான் நம்ம தேவனோடு ஜெபம் பண்ண முடியும், பேச முடியும். நான் தேவனானால் சொல்லுங்க, எனக்கு உண்டான பயம் எங்கே? பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிங்கள். ஆண்டு சமூகத்தில் நம்மளை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் அளிக்கிறாரு, கிருபை அளிக்கிறார். சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில்? நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? பெருமையா ஜெபிக்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப நேரம் நம்ம அலப்பனுடனே ஜெபத்தெல்லாம் கேட்பாரு நம்ம எண்ணக்கூடாது. முதல்ல நம்மளை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. சுருக்கமா ஜெபம் பண்ணாலும் போதும். துதிதான் தேவ சமூகத்தில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. துதிகள் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் செய்வாரு, வாசம் பண்ணுவார். துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார். துதிக்காத இருதயம் இருளடைந்து போகும். செல்போனுக்கு அடிமையாகி வாயில தோத்திரமே வர மாட்டேங்கு, கண்ணெல்லாம் கெட்டு போச்சு. நிறைய பெந்தகோசு வாலிப பிள்ளைகள் கண்ணு கெட்டு போச்சு. பெந்தகோசு வாலிப பையனை கண்ணு கெட்டு போச்சு. என்னை மனைவி வரும்போது அடி போடுவான், கிறுக்கு பையல கண்ணு தெரியாமல் என்ன கட்டுனா. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் செல்போனுக்கு அடிமை இல்லை, நல்ல கவித்துங்க. நான் செல்போனுக்கு அடிமை இல்லை, நல்ல கவித்துங்க. எல்லாரும் வைத்துட்டீங்கள, நீங்க தான் உண்மையான பரிசுத்தவான்கள். நீங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், நீங்க மறுரூபமாக்கப்படுவீர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தையோ மரணம். இந்த மாம்ச சிந்தை ஏன் நமக்குள்ள வருகிறது? நான் திடீர்னு ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் இந்த மாம்ச சிந்தை நம்மளை மேற்கொள்ளுது? நம்மளை அறியாமலே நம்மளை பாவத்துக்கு தூண்டுது, நம்ம அநேக காரியங்களுக்கு அடிமையாக்குதுங்கிறதை நான் சிந்திக்கும் போது நான் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பாவ ரத்தம் என்ன செய்யட்டு? எரியட்டு. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பாவ சுவாபம் அப்படி செய்கிறது. நமக்குள்ள இருக்கிற பாவ ரத்தம் அப்படி நம்மளை தூண்டுது, அநேக காரியங்களுக்கு நம்மளை அடிமையாக்குறது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை, எனக்குள்ள ஆவியின் சிந்தை இருக்கு, நல்ல கை வைத்துங்க. எனக்குள்ள எல்லாம் ஆவியின் சிந்தை, நல்ல வைத்துங்க. ஏன் ஆவியின் சிந்தை நமக்குள்ள இல்லை? மாம்ச கிரிகள் அதிகமா இருக்கிறது. பாவ ரத்தம் நம்ம இடத்துல அதிகமா உடம்புல கிரியை செய்து. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பாவ ரத்தம் எரியணும், நமக்குள்ள மாம்ச கிரிகள் அழியணும். மாம்ச பலன் ஒன்றுக்கும் உதவாது. நீங்க மாம்ச பலத்தை வைத்து பிசாசை விரட்ட முடியாது. மாம்ச பலத்தை வச்சு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும்.
ஆவியினால் நீங்க நடத்தப்பட வேண்டும். ஆவியின் சிந்தை நமக்கு தேவை. எனக்கு தெரியும் என்னை எப்படி பிசாசு போராடுன்னு நல்லா தெரியும் எனக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேதனைப்படுகிறேன். இந்த எழுத்து ஊழியம் ஆரம்பிச்ச பிறகு, சென்னையில் ஆரம்பிச்ச பிறகுதான் போராட்டம் எனக்கு அதிகம். என் வாழ்க்கையிலே ஆவிக்கிற ஜீவிதம் இப்படி போராடி நான் இப்படி பாடுபட்ட சரித்திரமே கிடையாது. அதுக்காக தான் கொஞ்சம் விட்டு நான் ஜோமனை சொன்னேன், எனக்காய் போராடி செபிங்க. நீ அது எப்படிலாம் அது கிரியை செய்யுங்கிறது நான் உணர்கிறேன். அதான் பாருங்க, மாம்ச சிந்தையோ என்னது? மரணம். ஆவின் சிந்தையோ என்னது? ஜீவனும் சமாதானம். இந்த மாம்ச சிந்தை நம்மளை ஏன் மேற்கொள்ளுது? கை வழியா, கண் வழியா, கால் வழியா ஏன் கிரியை செய்யுதுன்னா, உங்களுக்கு இருக்கிற பாவ ரத்தம், எனக்குள்ள இருக்கிற பாவ ரத்தம், இந்த பாவ கிரிய, அந்த பாவ ரத்தம் எரிஞ்சாதான் ஆவியின் சிந்தை பலப்படும். அல்லேலூயா. நம்முடைய மாம்சம் நம்ம ஆவியோடு நினைச்சிட்டு இருக்கு, போராடி கொண்டிருக்கிறது. எது ஜெயிக்கு? நீ சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு எது ஜெயிக்கு? மாம்சமா ஆவியா? பிரசம் பண்ணா பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இப்படி கேட்டா பா சொல்ல முடியாது. அதான் நாங்கள் ரொம்ப கவலையா இருக்கு வர்றதுக்கு. எது உங்களை ஜெயிக்கு? எது முன்ன போகுது? ஆவியா மாம்சமா? மாம்சம். ஈபி சொல்லிட்டு மாம்சம். ராணி சொல்லு. உள்ளதான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. என்னை பார்த்து நான் சொல்றேன், மாம்சம் தான் நம்மளை மேற்கொண்டுட்டே இருக்கு. நான் உள்ள சொல்றேன், மாம்சம் நம்மோடு நினைச்சிட்டு இருக்கு, போராடி கொண்டிருக்கு. அது மேற்கொள்ளாம போக வேண்டுமானால் ஆவின் சிந்தை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை நமக்கு வர வேண்டுமானால் நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னு செய்தி கேட்கணும், அதெல்லாம் பாடல் கேட்கணும், அதெல்லாம் துதிக்கணும். இல்ல சொல்லுங்க, நம்ம உடம்புல இருக்கிற அவயங்கள், மாம்ச அவயங்கள், இது எரியணும். பரலோக அக்கினியால் இது எரிஞ்சாதான் அது அவளை மேற்கொள்ளாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பிரசங்கத்தை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்ச சிந்தையோ என்னது? மரணம். மரணம். நீங்க செத்து போக வேண்டிய உங்க ஆத்மா தான் சாகும். நீங்க அழகா இருப்பீங்க, நடிகர் மாதிரி. இப்ப பெந்தகோஸ்து விசுவாசிகள் நடிகர் மாதிரி தான். நல்ல சொல்லுங்க, என்ன சந்தேகம் மாட்டேன். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மாம்சம் அப்படி மேற்கொள்ளுது. ஆவின் சிந்தை அது செத்து கிடக்கு. உள்ளான மனுஷன் செய்தான், செத்துட்டான். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின் நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின் நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையணும். உள்ளான மனுஷன் பலனடைக்கு தான் நம்ம ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டம் நடத்துறோம். மாசத்துக்கு 3 நாள் கூட்டம். எதுக்கு? நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம். சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தால 7 வாசிங்க. போதும் போதும், எல்லாம் சேர்ந்து 8 வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. என்னக்கு வாசிங்க.
மைக்கில் வாசிங்க. அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எந்த பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், எந்த விசுவாசியா இருந்தாலும் சரிதான், பரலோகத்துல போக முடியாது. இங்கதான் கொட்டை அடிச்சு உடைச்சிக்கலாம், வெள்ளச்சலை கட்டிக்கலாம். ஆமா, 10 சபை கட்டினாலும் பரலோகம் போக முடியாது. மனம் திரும்பாதபடி மாம்சத்தை மேற்கொள்ளாதபடி, ஆவின் சிந்தபடி வாழாதபடி, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிற எந்த பாஸ்டரும் பரலோகம் போக மாட்டாரு. ஓட்டுக்கு பணம் வாங்குற பாஸ்டர் பரலோகத்துக்கு போக மாட்டாரு. ஓட்டுக்கு பணம் வாங்குற விசுவாசி பரலோகத்துக்கு போக மாட்டா, இங்கதான் இருப்பா. இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்ட விற்கிறவன் மானத்தை விற்கிற மாதிரி, மானம் கட்டவன். பந்தோசுக்காரெல்லாம் மானம் கிடையாது. பந்தோசுக்காரனுக்கு பணம் வாங்குற பாருங்க, அவனுக்கு மானமே கிடையாது, சொனையும் கிடையாது. பந்தோசுக்காரனுக்கு ஏன் ஓட்ட விற்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தை விட பெருசு. அவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் பணத்தை அள்ளி தருவார். அல்லேலூயா. ஏன் நீங்க ஓட்ட விற்கணும்? ஏன் ஊழியக்கார இத்தனை விசுவாசிக்கான பணத்தை வாங்கணும்? நம்ம ஓட்டு போடணும். நீங்க யாருக்கும் ஓட்டு போடலாம். இல்ல சொல்லுங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் தேவ சித்தம் நடக்கும். இல்ல சொல்லுங்க. அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடு, எல்லாரும் கள்ளை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு யார் வேணும்? கர்த்தர் தான் வேணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஓட்டு நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? போடணும். ஓட்டு என்ன செய்யக்கூடாது? விற்கப்படாது. உங்களுக்கு ஓட்டை விற்க விருப்பம் இருந்தா பல்ல வித்துருங்க, 2 பல்ல. அந்த நீங்க என்ன செய்யலாம்? கிளை மாதிரி ரோட்ல லாந்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரோமர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனையாய் இருந்தவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்யலாமே, இதை செய்யலாமே, அதை அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே நம்ம வாயை திறக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்க நமக்கு யார்? தேவ பிள்ளைகள். நம்ம வாயே திறக்கப்படாது. யோபு வாயை திறந்து பார்த்தான். ஆண்டு அநேக கேள்விகளை கேட்ட உடனே வாய் என்ன செய்யிட்டான்? பொத்தி கொண்டான். நம்ம ஆண்டு பிள்ளைகள் வாயை திறக்கவே கூடாது. ஆண்டுகிட்ட போய் ஏன் இதை செய்தீன்னு கேட்க நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நம்மளை எப்பவும் ஆண்டுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் அளிக்கிறாரு, கிருபை அளிக்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு வீட்டில் நீங்க தாய் தப்பு இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் தாய் தப்பு நம்ப கூடாது. நீங்க தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெறணும். இல்ல சொல்லுங்க. தாய் தகப்பனை விட கர்த்தர் பெரியவர். இல்ல சொல்லுங்க. தாய் தகப்பனை விட கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, அசுத்தாவுடைய கிரியை உங்களை தாக்குது. நீங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்வீங்களா, பாஸ்டர்ட்ட போய் சொல்வீங்களா? யாரா சொல்லுங்க. யார் உங்களுக்கு யார் முக்கியம் தேவைப்படுது? பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப அம்மா அப்பாவை விட உங்களுக்கு உடனே உதவி கிடைக்குன்னா யார் மூலமா கிடைக்கும்? ஒரு ஊழியக்காரன் மூலமா தான் உதவி கிடைக்கும். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சின்ன வயசுலயே நீங்க யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றணும். அல்லேலூயா. ஊழியக்காரனை பின்பற்ற கூட நீங்க ஏமாந்து போவீங்க. நீங்க ஊழியக்காரனை விட கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரனுக்கே போன் பண்ணி பேசி
நீங்க ஜெயம் பெறுவது நல்லதுதான், ஆனா அதை விட கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, நீங்க உங்க பலவீனத்தின் நிமித்தம் தான் ஊழியருக்கு போகணும்னு நடக்கிறீங்க. பாஸ்டர் ஜோமுனுங்கன்னு சொல்லி, ஆனா அற்புதம் செய்யறது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டரை பிடிச்சிட்டு கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா 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 சொல்லுங்க. சின்ன வயசுலயே இருந்து நீங்க யாரோடு போராடணும்? கர்த்தரோடு போராடணும். அவர் கடைசி வரை உங்களை வழி நினைச்சுவாரு, நடத்துவார். எல்லாம் சொல்லுங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து 34 வாசிப்போம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை யார்? அரசியலை பற்றி நம்ம பேசவே கூடாது. எந்த ஊழியக்காரனும் அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஒரு அரசியல்வாதிக்கு சொல்றாரு, தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், நீ தான் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர். அது எப்படி நிறைவேறும்? போன் பண்ணி 2 ஏச்சு போடலான்னு தான் பார்த்தேன். வேண்டாம், அது பெரிய பாஸ்டர் திருநெல்வேலியில். அது எதுக்கு அந்த பேச்சு? சீக்கிரமா இருப்பான் அவன். திகசம் பொய்யாகி போகும். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. யார் தோத்தாலும் ஜெயித்தாலும் அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம போட வேண்டியது ஓட்டு, நம்ம ஜெபிக்க வேண்டியது, நம்ம தேவைக்கு ஜெபிக்க வேண்டியது யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா. நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்து தான் ஜெயம் பெறணும் ஒழிய ஒரு மனுஷனோட எம்எல்ஏ போய் கைகிட்டு நிற்கப்படாது. எம்எல்ஏ எம்பி கிட்ட யாரும் போகப்படாது. கள்ளனும் கொள்ளைக்காரனும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கு முன்பாக நம்ம தேவ பழிப்பு நிற்க கூடாது. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். உன்னை வாழ வைப்பார். உனக்காக யுத்தம் பண்ண ஒருவன் வரமாட்டான், கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஒரு அரசியல்வாதி வரமாட்டான், கர்த்தர் வருவார். அவர் இன்று உயிரோடு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண யாரால முடியும்? கர்த்தரால் தான் முடியும். தாய் தப்பனை விட கர்த்தர் பெரியவர். ஊழியக்காரனை விட கர்த்தர் பெரியவர். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் உங்களை வாழ வைப்பார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படணும். கல்யாண வீட்டில் போய் சந்தோஷப்படணும். அது கல்யாண வீடு. அங்க போய் அழப்படாது. நகை போட்டிருக்கா பொண்ணு, எவ்வளவு நகை போட்டிருக்கா, என் கருத்தாவை எங்க உள்ளதுன்னு சொல்லி அழாத கிறுக்கி. சந்தோஷப்படு. எப்படிப்பா பொரிச்ச மீன் போட்டான், இறைச்சி போட்டான், எல்லாரும் சாம்பார் ஊற்றுவாங்க, பொரிச்ச மீனை போட்டிருக்கு, யாதுப்பா அவ்வளோ பணம்? இந்த கெட்ட புத்தியே உங்களுக்கு எனக்கும் வரப்படாது. அல்ல சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கிட்ட போய் என்ன செய்யணும்? சந்தோஷமா சாப்பிட்டு ஓடி வந்துடணும். செத்த வீட்டில் போய்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா மெண்டல். அவங்களோடு சேர்ந்து என்ன செய்? அழு. அழுவோட சேர்ந்து என்ன செய்? அழு. அழுட்டு ஓடி வந்துரு. உனக்கு அங்க போய் என்ன அல்ல இல்லையா தோத்திரம்? மெண்டல், நீ கிறுக்கின்னு சொல்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சேர்ந்து அழு. எல்லாம் சேர்ந்து 16 வாசிங்க. அடுத்தால 17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், கூடுமானால் போதும். கூடுமானால் எல்லாரோடு என்ன செய்யுங்கள்? சமாதானமா இருக்கும்படி செய்யுங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கோயாம ஒரு ஆட்டு போய் தோத்திரம் போடாதுங்க. ஒரு கேம நல்லா இருக்கேங்க கேங்க, உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, நான் நல்லதா இருக்கேன்பா.
நல்லா இருக்கிறியா சோமா இருக்கியா உன்னை யார் கேட்க சொன்னா? பவுரை பாருங்கம்பா. நான் சொல்லுங்க புரியுவா? நல்லா சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரோடும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் உங்க பேச்சு பிடிக்காது, உள்ள கசப்பு இருக்கும், அந்த கோபத்தை காட்டுவா மாதிரி. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஐக்கியம்? நம்ம ஐக்கியம் சொல்லுங்க தேவனோடும் தேவனுடைய பிள்ளையோடு தான் வச்சுக்கணும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் போய் பேசப்படாது, எல்லா வீட்லையும் போய் சோர்ந்துங்கப்படாது, எல்லாரோட ஐக்கியமாக இருக்கக்கூடாது. சண்டை வரும், சண்டை வரும், சண்டை வரும். வேதம் சொல்லுது கூடுமானால், எல்லாம் சொல்லுங்க கூடுமானால் உங்களால் மட்டும். கூடுமான என்ன அர்த்தம்? முடிஞ்சா அவ்வளவுதான். மனுஷனுடைய முகம் சிரிப்பு இருக்கும், உள்ள இருக்கும், உள்ள எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். நீங்க சிரிக்கான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சோத்த தின்னுடாதுங்க, வம்புல வந்து முடியும். நான் சொல்வதெல்லாம் உண்மைதானா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த 19 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. போதும், சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? முட்டு தான் போடணும், முழங்கால் போடணும், கண்ணீர் வடிக்கணும். இதுதான் யுத்தம். அல்லேலூயா. உடனே ஜெபத்துக்கு பதில் வரும். யார்ட்டுமே சொல்லாதுங்க, ஏசி விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க, யார்ட்டையும் சொல்லி ஒன்றும் நடக்க போறதே இல்லை. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நீதி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யார்ட்டையும் பேசி நம்ம ஜெயிக்கவே முடியாது. உலகம் உலகத்தை சிநேகிக்கும், பேய் பேயோட சேரும். நீ என்னை பின்பற்றி வா, மரித்தோரை அடக்க மாட்டோம், நீ என்ன செய்ய? என்னை பின்பற்றி வா. அதனால தேவ பிள்ளைகளை, நீதிக்காக வழக்காடாதுங்க. நீதி எங்கும் கிடைக்காது. நீதி சனத்திலே நீதி இல்லாம போயிட்டு, கோர்ட்ல நீதி கிடையாது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கோர்ட்ல நீதி கிடையாது, அநீதி. அப்ப எங்கேயுமே நீதி இருக்காது. ஆனா நீதி செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு நீங்க போராடி ஜெபிங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார். எல்லாம் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 20 எல்லாம் 20 வாசிப்பு. அன்றி உன் சத்துரு பசியாயிருந்தால் போதும். இப்ப நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எப்படியாவது முடிந்த அளவு நன்மை செய்ய மட்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த நன்மை செய்யறது மூலமா கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாருங்க. எதிரிக்கு, உங்களோடு போராடுற எதிரிக்கு நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாருங்க. அதுதான் யுத்தம். அல்லேலூயா, அதுதான் யுத்தம். ஆண்டு யுத்தம் பண்ணுவார். நீங்களும் நானும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாம்ச சிந்தையோ மரணம், தேவ சிந்தையோ சமாதானம், ஜீவன் சொன்னீரப்பா. எங்களுக்கு இருக்கிற மாம்ச சிந்தை அழியட்டும், எங்களுக்கு இருக்கிற பெருமை அழியட்டும், பாவ ரத்தம் அழியட்டும், பாவ சோபங்கள் எரியட்டும். நாங்க இன்னும் மனம் திரும்பணும்ப்பா. நாங்க இன்னும் மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு நல்ல ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் தேவ சிந்தை உண்டாக செய்யும்.
உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீரப்பா. வசனத்துக்கு நடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். மாம்ச சிந்தையோ மரணம். மகிமை கனத்தை ராஜா கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமை. துதி கனமகிமையோ மகே ஓர் எல்லாகுமே, ஓர் எல்லாகுமே. துதி கனமகிமையோ மகே ஓரீரே ராவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 நீமிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்துதி கனமகிமையோ மகே ஓர் எல்லாகுமே, ஓர் எல்லாகுமே. ஸ்துதி கனமகிமையோ மகே ஓரீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாலிப பிள்ளைகள் சாப்பிட்டு யாரும் வீட்டு போகக்கூடாது.